வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்காக இங்கே நிற்கின்றேன். அனுபவ உரை ரொம்ப அருமையாக அற்புதமாக வழங்கினார்கள். அவளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்னுடைய நண்பர் பேராசிரியர் ரங்கநாதன் அவர்கள் இதை சிறிது நேரம் உரையாற்றியது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ நம்ம நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இறைநிலையை விளங்கி கொண்டோம், இறை உணர்வு பெறணும், பிராக்டிக்கல் அனுபவமாக உணரணும். அதான் இறை உணர்வு. அப்பதான் அன்பு மலரும், அறநெறிகள் விளங்கும், அற வாழ்க்கை வாழ முடியும். அறத்தான் வருவதே இன்பம், இன்புற்று வாழணும். நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறோம். என்னன்னா, இந்த யோகக்கலை என்பது என்ன? யோகம், தியானம் அல்லது மனதுக்கு கொடுக்குற பயிற்சி, மனவளக்கலை எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு தெரியும், அகில உலக யோகா தினம், யோகா நாள், இன்டர்நேஷனல் யோகா டே, அது ஜூன் 21 ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சு. அப்புறம் டிசம்பர் 21 தியான தினைன்னு சொல்லி இருக்குது. அது வேற இது வேறன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அவங்க எதை யோகான்னு சொல்றாங்கன்னா, இந்த பயிற்சிகள் இருக்கு பார்த்தீங்களா? பயிற்சின்னு எது கொடுக்குறோம்? உடலுக்கு கொடுக்குற பயிற்சி, உடல் பயிற்சி. அதைத்தான் அவங்க யோகான்னு மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்படி நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா என்னோட நீங்க பேசலாம் அப்புறமா. அப்புறம் தியானம்னு ஒன்று சொல்றேன். தியானம்ங்கிறது என்ன? மனதுக்கு கொடுக்குற பயிற்சி. உடல் வேறு மனம் வேறு அல்ல. முதல்ல இது, உடல் என்பது கண்ணுக்கு தெரியும் மனம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல். புரியுதா? அப்போ உடலுக்கு கொடுக்குற பயிற்சி, மனதுக்கு கொடுக்குற பயிற்சி எல்லாம் ஒன்று தானே. புரிஞ்சுச்சிங்களா? இப்ப இதை யோகான்னு சொல்றோம். யோகம், யோகம்னா இணைதல்னு பேர். யோகம்ங்கிறது தமிழ், யோகா என்பது வடமொழி. புரியுதுங்களா? முதல்ல இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி இணைக்கிறோம்? இணைதல். மனதை எதோடு இணைக்கிறோம்? மனதுக்கு மூலமான இறைநிலையோடு, அறிவோடு. அது அறிவு, பேரறிவு. மனம் என்பது சிற்றறிவு. புரியுதா? அப்ப மனதுக்கு அறியாமை இருக்கிறது, அறிவு குறைபாடு இருக்கிறது. அறிவுன்னா என்ன? நன்றின்பால் உய்ப்பது அறிவு. எது நல்லதோ, உனக்கும் பிறருக்கும் நல்லது, நீ நல்லதை எண்ண வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அப்ப நீ எப்படி வாழ்வ? நல்லதை எண்ணி நல்லதை செய்தால் நீ எப்படி வாழ்வ? நலமாக வாழ்வ. அப்படி நல்லதுன்னா என்ன? நல்லதுக்கு எது டெபினிஷன்? துன்பம் தராததும் துன்பம் போக்குவதும் எதுவோ, துன்பம் தராத செயல், துன்பம் போக்கும் செயல் எதுவோ அதுவே நல்லது. புரியுதுங்களா? அப்போ துன்பம் இல்லாத ஒரு வாழ்வுக்கு என்ன பேருங்க? ஒண்ணு இன்பம் அல்லது துன்பம், ரெண்டு தானே. இன்பம். இன்ப வாழ்வுக்கு பேரே யோக வாழ்வு. புரியுதா? யோகம், யோகம்ங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இத உலகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் மகரிஷி அவர்களே ஐக்கிய நாடுகள் சபையில செக்யூரிட்டி கவுன்சில்ல போய் பேசினாங்க. ஆனா அது பதிவுக்கு வரல. அவங்க அதை டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கல.
கலந்துரையாடலுக்கு எடுக்கல. ஆனா மகிழ்ச்சி சொன்னாரு, யாரு பேசினா எடுத்துக்குவாங்க, ஒரு நாட்டினுடைய தலைவர் பேச வேண்டும், அவர் பொது சபையில பேசணும், ஜெனரல் அசம்பிளியில பேசணும், ஒரு நாள் பேசுவார். அது யாருன்னா இந்திய நாட்டு தலைவருக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது. எப்பவே சொல்லிட்டாங்க. அதுதான் நடந்தது 2013. நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் ஐக்கிய நாடு சபையில இந்த யோக கலையினுடைய மதிப்பை எடுத்து சொன்னார்கள். புரிஞ்சுதுங்களா? அதன் பிறகுதான் இன்டர்நேஷனல் யோகா டே டிக்ளேர்ட். அதனுடைய தொடராகத்தான் வந்தது. அப்படியானால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசிய உரை இப்பவும் இருக்க, வலைத்தளையில் பார்க்கலாம். ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாங்க. அவருடைய மைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாட் இஸ் யோகான்னு சொன்னார். யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ். உடலுக்கு கொடுக்கிற பயிற்சி, உடல் பயிற்சி, யோகா ஆசனம் யோகா அல்ல சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் எது யோகா? சைக்கிக் பிராக்டிஸ், மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி. மனதுக்கு கொடுக்கிற பயிற்சின்னா என்ன? மனம் என்ன பண்ணுது? அதான் தியானம். மனம் அறிவை நினைக்கிறது, தன் மூல நிலையை. புரியுதுங்களா? அப்போ அந்த அறிவோடு மனதை இணைக்கிறது. சிற்றறிவை பேரறிவோடு இணைத்து விட்டால் அறிவு முழுமை பெற்றுவிடும், அறியாமை அகன்று விடும். இதுதான் யோகா. புரிஞ்சுதுங்களா? அப்ப அறிவை அறிய, அறிவு என்னது? நல்லது, நல்லதை அறிய. அதுதான் அந்த நல்ல அறிவை தான் ஒழுக்கம், கடமை, ஈகைன்னு சொன்னோம். இதை அறிவதற்கு அந்த அறிவோடு இணைய வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு உனக்கு அன்பு வேண்டும். அதான் சொன்ன இல்லைங்களா? அது சொல்றாரு பிரதமர், பேசியிருக்கிறார். யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ், இட் இஸ் தி சைக்கிக் பிராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஃபுல்லி. இயற்கையை முழுமையாக தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கான மனப்பயிற்சியே யோகா. இட் இஸ் மெடிடேஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? இதைத்தான் மகிழ்ச்சி சொன்னார். அகத்தவமும் அகத்தாய்வும் யோகா. அதுதான் மனவளக்கலை. அப்பா நான் அங்கதான் இப்ப அங்க பேசுறேன். நான் யார்? அம்மா சொன்னாங்க இல்லையா, எங்க இருந்து வந்தேன், எதுக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நான் யார், எங்கிருந்து வந்தேன், எப்படி வந்தேன், ஏன் வந்தேன்? புரியுதா? இப்போ இதைத்தான் இங்க சொல்லி கொடுத்து. அப்போதான் அங்க சொல்றாரு, நீ இயற்கையை முழுமையாக அறிந்து விட்டால் நீ யாருன்னு தெரிஞ்சிடும். டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஃபுல்லி, டு டிஸ்கவர் தி ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ். அதான் ஒண்ணு, இரண்டு அல்ல. இறைவனும் நீயும் ஒன்று, அவனும் நீயும் ஒன்று. அத்வைதம். புரியுதா? ஆதிசங்கரர் சொன்னது ஒன்னஸ், ஒன் யூனிட். நான் இயற்கை. சுத்தவெளி முதல் மனித மனம் வரை இயற்கை. இது ஒரே காட்சி. அப்படி பார்க்கணும். ஒரு ஆலமரம், எதிலிருந்து எதுவரை ஆலமரம்? வேர்ல இருந்து இறுதியாக வந்த வித்து இருக்கு. புதிய அந்த வித்துல இருந்து ஆலமரம் வந்தது. அந்த வித்து எங்க இருக்குது? பழத்துக்குள்ள. அப்போ நீ ஒரு ஆலமரத்தை பார்க்கிறப்ப எப்படி பார்ப்பீங்க? வேர்ல இருந்து வேறு, அடிமரம், கிளை, இலை, பூ, பிஞ்சு, பூ, காய், பழம், வித்து, இதுவரையில பாக்குறீங்கல்ல? அக காட்சியா? ஒரே காட்சி தானே, தனித்தனியா பிரிச்சு பாக்குறீங்களா? இதான் ஒன்னஸ். அப்போ அந்த இயற்கையில மனிதர்கள் யாரு? இயற்கையில ஒரு அங்கம். புரியுதா? இப்போ இது அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர். அப்ப நம்ம எல்லாரும் இயற்கையில ஒரு அங்கம். இந்த இயற்கையை முழுமையாக அறிந்த அறிவே ஞானம். ஞானின்னா அதான் ரிஷி. ஞானம்னா தெளிந்த அறிவு, முழுமையான அறிவு. அறியாமை என்ற இருள் அகன்ற நிலை, அவன் தான் ஞானி. இப்ப நீங்க எல்லாம் ஞானி ஆயிட்டீங்களா இல்லையா? அப்பா, அது என்ன ஞானின்றத மகரிஷி சொன்னாரு. நீங்க எல்லாம் பிரம்ம ஞானிகள்.
அதனாலதான் மகரிஷி காலத்துல சர்டிபிகேட் கொடுக்கும்போது இப்ப பிரம்மஞானின்னு சொல்றது இல்ல, நீங்க எல்லாம் அருள் செல்வர்கள், அருள் செல்விய அருள்நிதியா கூட இருக்கலாம், அருள் செல்வர் அல்ல அருள் செல்வின்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனா மகரிஷி எப்படி கொடுத்தாங்க? பிரம்மஞானி. பிரியா அவர் தான் சொல்றாரு, நீ பிரம்ம ஞானிங்கிற. வசிஷ்டர் வாயால், வசிஷ்டர் யாரு? அவரு பிரம்ம ஞானி, அதான் ரிஷி, பிரம்ம ரிஷி. ரிஷி என்றால் ஞானி என்று பொருள். பிரம்ம ரிஷின்னா மகா பிரம்மம்னா பிரம்மத்தை அறிந்தவன், கடவுளை அறிந்தவன், தன்னை அறிந்தவன். அப்ப இந்த சான்றிதழ் யார் கொடுக்க முடியும்? மகரிஷி தான் கொடுக்கிறார். புரியுதா? இப்போ மகரிஷி தான் இப்போ என் மூலமா கொடுக்க போறார். புரியுது இல்லையா? இப்போ நீங்க யார்கிட்ட பிரைஸ் வாங்க போறீங்க? சரி, இந்த சர்டிபிகேட் அப்ப எவ்வளவு மதிப்புள்ள இந்த சான்றிதழ்! இதை விட உங்க வாழ்நாள்ல எடுத்த பிறவிகளில் உங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிறவியின் நோக்கம் நிறைவேறிவிட்டது. நீங்கள் பிரம்ம ஞானம் பெற்று விளக்க ஞானம் பெற்று விட்டீர்கள். இனி நீங்கள் அனுபவ ஞானம் பெறணும், அதுக்கான ஒரு சான்றிதழை பெறுகிறீர்கள். எவ்வளவு பெரிய சர்டிபிகேட்! எத்தனையோ PhD வாங்கியிருக்கலாம், நீங்க எத்தனையோ டாக்டரேட் வாங்கியிருக்கலாம். இதை விட ஒரு உயர்ந்த பட்டம் இருக்கா? அப்ப அந்த பட்டத்தை எப்படி வாங்கணும்? இங்க கொடுக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா மதிப்போட 2 கையிலையும் வாங்கணும், பணிவோட வாங்கணும். அப்போ எல்லாரும் அம்மா பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் வாழ்க வளமுடன் வாழ்த்தணும். புரியுதா? 2 கையில வாங்கணும், அப்பதான் மரியாதை. இப்படி வாங்கிட்டு போகக்கூடாது. மகரிஷி சொல்லுவாரு, யாரையும் காலை தொட்டு கும்பிடாதீங்க, என் கண்களை பார்த்து வாணுங்கள். ஏனென்றால் மகரிஷி பார்க்க, அவர் கண்கள் மூலமாக அந்த அறிவு வரும், அறிவு ஒளி. நீங்கள் கண்களிலே வாங்க வேண்டும். அப்ப சர்டிபிகேட் எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப வாங்கும்போது எல்லாரும் அமைதியா இருந்து வாழ்த்தணும், அவங்கள வாழ்த்தணும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். இது நான் கொடுக்க போறேன். நீங்க இந்த சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் எங்க வைக்கணும்? இப்போ எல்லாரும் வீட்லையுமே அந்த வரவேற்பு அறையில ஏதாவது வச்சிருப்போம், கண்ணாடி வச்சிருக்கிறோம். இல்லைன்னா எப்படியோ வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி அதை வச்சிடணும். நல்லா செய்யுங்க, நல்லா செய்யுங்க. எது எதுக்கெல்லாமோ பிரேம் போடுறீங்களே. அப்பதான் வந்தவங்க பார்ப்பாங்க இது என்னன்னு. புரியுதுங்களா? மகரிஷி படத்தை வச்சிருக்கிறோம், நம்ம எது நிறைய இதெல்லாம் வச்சிருக்கிறோம். வர்றவங்க கேட்பாங்கல்ல, அதுக்கு தானே. இதே நம்ம மக்களுக்கு ஐயா, நம்ம இந்த சமுதாயத்துக்கு இந்த வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு, அவர்கள் கற்க வருவதற்கு நம்ம இதுவே ஒரு பெரிய விளம்பரம். அதே மாதிரி நீங்க நடக்கணும்ல. அப்ப அதை எப்படி நடக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு பிரம்ம ஞானியுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், தினசரி வாழ்க்கை நாள்தோறும் எப்படி, இப்ப நான் சொல்லிடுறேன், ஒன்னும் மறக்கவே மறக்காது. ஒரு பிரம்ம ஞானியுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், நாள்தோறும் எப்படி வாழ்வான், ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதிகாலையில எழுந்திருக்கணும். ஆதவன் வரும் முன்னே நாம எழுந்திரணும். அது 4:30 மணிக்கா 3:30 மணிக்கா 5 மணிக்கா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் சாத்தியம் இல்லை, சொல்ல முடியாது. எழுந்த உடனே என்ன செய்யணும்? நம்முடைய இயற்கை தேவைகள், அந்த இயற்கை தேவைகள் இருக்கு இல்லைங்களா? கழிவறைக்கு போறீங்க, குளிச்சிடணும். கழிவறை, குளியலறை, உள்ளும் புறமும் உடலை தூய்மை செய்ய வேண்டும். வேற ஒண்ணு யார்கிட்டையும் பேச வேண்டாம், மொபைல்லாம் தொடக்கூடாது. தொட்டிங்கன்னா பெரிய சிக்கல் ஆயிடும். காலையில் அனுபவத்தில் சொல்றேன். இன்னைக்கு கூட காலையில் 5:30 மணிக்கு எனக்கு நான் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 5 மணிக்கு கால் வருது, போய் பார்த்தேன். ஆஸ்திரேலியாவிலிருந்து கால் அட்டன் பண்ணல, இன்னும் அட்டன் பண்ணல. ஏன்னா இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடும். புரியுதுங்களா?
அதாவது செல்லை ஆஃப் பண்ணியும் போடக்கூடாது. ஏதாவது முக்கியமான கால் வந்தால் தெரியாமலே போயிடும். இல்லைன்னா சைலன்ஸில் போட்டு வச்சுருங்க. இட்ஸ் மை அட்வைஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த காலத்தில் மொபைல் ஃபோன் இல்லைன்னா நீங்கள் வாழவே முடியாது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. ரொம்ப கஷ்டம். ஒன்றுக்கா நீங்கள் செல்லாத மனுஷன், செல்ஃபோன் இல்லாத மனுஷன் செல்லாத மனுஷன் ஆகிப்போச்சு. இப்போ நல்லா வச்சுக்க, புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும்? முடிச்சுட்டு யார்ட்டையும் பேசக்கூடாது. உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பு பயிற்சி செய்யணும், தவமும் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் எதேதோ பேசலாம், பயனுள்ள வார்த்தையை தான் பேச போறீங்க. அப்போ இரவு உறங்க போற வரையில என்ன செய்யணும் தெரியுங்களா? பசிக்கும் போது சாப்பிடணும், தாகம் வந்தால் தண்ணி குடிக்கணும், ஏதாவது வேலை செய்யணும். வீட்டில் இப்போ வீட்டு அரசி, நீங்கள் ஆண்களை அரசன்னு சொல்லலை, அரசு இல்லத்தரசி, குயின்ஸ் ஆஃப் கார்டன், ஜான் ரெஸ்கின் சொல்லுவார். நல்ல பெருமைக்குரியவர்கள் நீங்க எல்லாம். உண்மையில பெண்களை விட ஐயோ எங்களுக்கெல்லாம் அரசன்யா கூப்பிடுறாங்க கிடையாது. இல்லாள் அங்க வந்து இது கூட கணவனுக்கு அதிகாரமே இல்லை. இல்வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று என்னது இருக்குங்க, வாழ்க்கை துணை நலம். அந்த வாழ்க்கை துணை நிலையில ஆம்பளை பற்றி பேசவே இல்லை, மனைவி தான் பாசிருக்காரு. எவ்வளவு பெருமைக்குரியவர்கள் பெண்கள். இதை விட என்ன பெருமை வேணும்? அதனால இந்த பெண்கள், நீங்க காலையிலே நிறைய குடும்ப கடமைகள் இருக்கு, இதுக்கு இடையில நீங்க இந்த பயிற்சி செய்றீங்கன்னா உண்மையிலே நீங்க பெரிய பாக்கியசாலிகள். நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. அதனால நீங்க கவனமா இருக்கணும், கண்டிப்பா செஞ்சிடணும். எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம், அதனாலதான் முன்கூட்டியே காலையிலே எழுந்திரிச்சிடணும். முன்பகல்லையே ஏர்லி மார்னிங்ல எழுந்திரிடணும். முடிச்சுட்டு அப்புறம் 4 நாள் முழுக்க என்ன செய்யணும்? வேலை செய்யணும். வீட்டு வேலை அல்லது வெளி வேலை, பொருள் ஈட்டுற வேலை, பிறருக்கு உதவுற வேலை, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, இது கூட வேலை. நான் கூட இப்போ சர்வீஸ் தான் வந்திருக்கு, இது ஒரு வேலை. ஒன்று பொருள் ஈட்டல் அல்லது பிறருக்கு உதவுதல், இதான் செய்கிறீங்க. அப்புறம் புலனின் அப்படி. அப்போ காலையிலேருந்து இரவு தூங்க போகிற வரையில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சாப்பிடும்போது நல்லா ரசித்து சாப்பிடுங்க. ஏதாவது பார்க்குறீங்களா, நல்லா ரசித்து பார்த்து ரசிங்க, கேட்டு ரசிங்க, முகர்ந்து ரசிங்க, தொட்டு ரசிங்க. அது நேரம் ஒதுக்கி செய்யுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, பொருள் ஈட்டுற வேலை, குடும்ப வேலையெல்லாம் முடிஞ்சுது, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க. அந்த ஓய்வு நேரத்தில் என்ன செய்யணும்? ஒன்று நீங்களே ஆடுங்க. ஆட முடிஞ்சு உங்களுக்கு ஆட தெரியலையா, முடியலையா, அடுத்தவன் ஆடுறதையாவது பாருங்க. பாட தெரியலையா, அடுத்தவன் பாடுறதையாவது கேளுங்க. எல்லார் வீட்லையும் டிவி இருக்குது, டிவி இல்லைன்னா மொபைல்லையாவது பாருங்க. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் சீக்கிரமா படுத்துடணும். நல்ல சுத்தமான இடத்துல, கொசுக்கடி படுற இடத்துல நல்லா சௌரியமா வசதியா சுத்தமா படுத்து நல்லா உறங்கிடணும். அதிகாலையில எழுந்திருக்கணும். மறுநாள் என்ன செய்யணும்? இதே தான் செய்யணும். இதுதான் பிரம்மஞானி. அவன் வேலையா யாருடைய செயலிலும் குறுக்கிடாதீர்கள், பிற பிரச்சனையில போய் தலையிடாதீங்க. உங்களால பிறருக்கு என்ன உதவ முடியுமோ அது மட்டும் செய்யுங்க. அவன் எங்க போனா, இங்க பண்ணா, அதை செஞ்சா, இதை செஞ்சா, ஒண்ணும் இல்லை. பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? முடிஞ்சது இல்லை. வேணா வாரத்தில் ஒரு நாள் வேணா நல்லா இருக்கான்னு வேணா ஒரு வார்த்தை கேட்டுருங்க. அவங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, திரும்ப திரும்ப கேட்டா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன். அதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்குது? என்னன்னு கேட்க போறீங்க? ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க. உடல் பிரச்சனையா, பொருள் பிரச்சனையா, அது தீர்வை சொல்லுங்க. அவ்வளவுதானே செய்ய முடியும். டோன்ட் பி அட்டாச்டு டு எனிபடி. அங்க பற்று, பாசம், ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை, ஓன் பிள்ளையாது, நீயே நீ இல்லை, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளை, அப்புறம் ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளைங்கிறீங்க. எல்லாரும் நான் தான், புரியுதா? கணவனும் நான் தான், மனைவியும் நான் தான். மனைவிட்ட போய் நீ யாருன்னு கேட்டா, நீங்கள் யாரோ அவர் தான் நான். நான் யார்? நான் கடவுள். அப்ப நீ யாரு? கடவுள். கடவுளுக்கும் கடவுளுக்கும் கல்யாணம், அவ்வளவு. கடவுளும் கல்யாணம் கல்யாணம் வாழ்றாங்க, இப்படித்தானே. ஆனா அப்படி பத்திரிகையில போட்டா தெரியுமா, புரியுமா? ஒரு அடையாளம் பேர் வச்சிருக்குது, ஆம்பளை கடவுள், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப புரியுதா? இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது துன்பம் இருக்குமா? சொல்லுங்களேன். துன்பமே இல்லை. அப்ப இன்பம் நீடிக்கும்.
நீடித்த இன்ப வாழ்வே அமைதி வாழ்வு, அதுவே துன்பமில்லாத வாழ்வே அமைதி வாழ்வு, அதுவே பேரின்ப வாழ்வு, அதுவே ஆனந்த வாழ்வு. புரியுதா? இவ்வளவுதான் லைஃப். நான் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒன்றும் என்ன, உடல் நலம் இருக்கு, பொருள் இருக்கு, உதவும் உறவுகள் இருக்குது, நான் புலனின்பங்களை அனுபவிக்கிறேன், பிறருக்கு உதவுறேன், ராத்திரி உறங்கிடுறேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன். ஏதாவது செய்யணும்னா யோசனை பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. புரியுதா? அனைவருக்கும் நன்றி. அப்ப நீங்க எல்லாம் எப்படி வாழணும்? இனிமேல் இது போல வாழ்ந்தீங்கன்னா உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் புலனின்பங்களை துய்த்து நீண்ட காலம் வாழ்வீர்கள். வாழ்வாங்கு வாழ இறைநிலையை நினைந்து வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.